நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, தட்டி விட்டுட்டு தான் எந்திரிச்சு வரணும். அது எந்த சொத்தா இருந்தாலும் சரி, சிவனோ, விஷ்ணுவோ, துர்க்கையோ யாருடைய சொத்தா இருந்தாலும். இதற்காகவே ஒருத்தரை வந்து நியமிச்சிருக்காங்க இல்லையா? நம்மளுடைய சிவன் கோயில்ல பார்த்தா சண்டிகேஸ்வரருடைய சன்னதி இருக்கு. பெரும்பாலும் எல்லாரும் போயிட்டு அவர் வந்து தவநிலையில இருந்து தான் கணக்கு எழுதுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போய் அங்க தட்டி தட்டி தான் அவரை எழுப்பி விட்டுட்டு வரோம். இது சரிதானா? அவர்கிட்ட போய் எப்படி நான் வந்து எந்த சொத்தையும் அபகரிக்கலப்பா, நான் எல்லாத்தையும் கரெக்டாக செய்துட்டேன், அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், என்னுடைய கர்ம வினைகள் முடிஞ்சா போதும் அப்படிங்கிறத நான் வந்து நினைவில் கொண்டுட்டேன், இவ்வளோதான் எனக்கு, நான் எதையும் எடுத்துகிட்டு போகலங்கிறத எப்படி சொல்லணும்? இப்போ மேடம் அழகாக கேட்டாங்க. தயவு செஞ்சு அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவரை போய் கதை தட்டுறது, சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அந்த இதையே போய் அடிப்பாங்க, டம்மு டம்மு டம்முன்னு. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அவர் தியான நிலையில் இருக்கார், புரியுதா? அவரோட கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடியவர். நீங்கள் அவர்கிட்டலாம் போய் ஒன்றுமே சொல்ல வேண்டாங்க. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால தான் சுவாமி, நீங்கள் அங்கே போங்க, வந்துட்டேன் பார்த்துக்கோ, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, நீ தான் காப்பாற்றணும், என்ன தான் நீ தான் ஜெயிக்க வைக்கணும், சரணாகதி அடைஞ்சிருங்க. இதுக்கு ஒரு எளிமையான மந்திரம் சொல்லித்தரேங்க. சிவம் காக்கும் சிவம் வெல்லும். அப்படின்னா என்ன? சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் என்னை காப்பாற்றுறாங்க, சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் என்னை ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்போ நான் ஒன்றுமே கிடையாது, நான் சதை பிண்டம். அப்படிங்கும்போது அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் நாம் உணராத வரை அதுக்கு அர்த்தம் இல்லை. அப்படிங்கும்போது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல, மனசுக்குள்ளே சொல்ல 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 என்ன ஆகும்னா, நான் என்ற ஆணவம் போகும். இதை நீங்கள் செய்யணும். இது அடிஷ்னலாக மேடம் கேட்டதோட இன்னொன்றும் சொல்லிடுறேன். எந்த சிவாலயத்துக்கு போனாலும் இந்த பிரதோஷ காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நந்தீஸ்வரரை போட்டு படுத்திடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், தயவு செஞ்சு இதெல்லாம் உங்களோட சாங்கியங்களாக இருக்கலாம், நான் அப்படிலாம் சொல்லலைங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்குங்க. உங்களோட நம்பிக்கைக்குள்ளே நான் வரலைங்க, நானும் ரொம்ப பக்தியான ஆள் தான். பட் அதெல்லாம் நான் சொல்லப்படலை. நீங்கள் அங்கே போய் நந்தீஸ்வரர்கிட்டலாம் போய் ஒன்றுமே நினைக்க வேணாங்க. நீங்கள் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய மூலவருக்கு நீங்கள் வந்துட்டீங்க, செஞ்சிட்டாலே போதுமானது. நீங்கள் காதில் போய் சொல்லணும், செய்யணும், அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் அங்கே போய் நின்றுட்டு சுவாமியை தொழுதுட்டு நந்தீஸ்வரருக்கு இடது காது கிட்டே போய் நின்றுட்டு, வந்துட்டேன்ப்பா, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, என்றைக்குமே வாழ்க்கை ஃபுல்லாக உன்னை நான் வணங்கணும் அப்படின்னு கேளுங்க. எப்போ நீங்கள் தெய்வத்துக்கிட்ட போயிட்டீங்களோ, நீங்கள் முன்கை நீட்டினால் அவங்க முழங்கை தருவார்கள். அப்போ நீங்கள் சுவாமியை வழிபட 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 நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். பிரம்மபுரீஸ்வரர் சந்நிதி நீங்கள் போக வேண்டிய ஸ்தலம், அவசியம் போங்க. அது குறிப்பாக உங்களோட நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் இருக்கும். நீங்கள் 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரமாக தான் இருப்பீங்க. அந்த டயத்தில் போயிட்டு வர்றது விசேஷமாக இருக்கும். ஒரு டைம் போயிட்டு வந்துட்டு நடக்கலையேன்னு நினைக்காதீங்க. போயிட்டு வாங்க, எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ போயிட்டு வாங்க. போயிட்டு வரும்போது நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும்.